பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, திரு அவையில் இறைவனுக்காக சிறப்பான ஒரு அர்ப்பணத்தை கொடுத்து உலகளாவிய அளவில் அதிகமான எண்ணிக்கையில் மக்களின் வணக்கத்திற்குரியவராக திகழ்கின்ற நம் பாதுகாவலர், கோடி அற்புதர், நம் தேவைகளில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் புனித பதுவை அந்தோனியாரின் வணக்கத்திற்குரிய ஒரு நாளில், புனிதரின் மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த ஜூன் மாதத்தின் 3வது செவ்வாய்க்கிழமைக்குள் இதோ ஆண்டவர் நம்மை ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக ஒரே குடும்பமாக கூட்டிச் சேர்த்திருக்கிற இவ்வேளையில் நம் இல்லத்திற்கு முன்பாக, நம் கண்களுக்கு முன்பாக ஆராதனை டிவி வலையொலிதளம் வழியாக எழுந்தருளி வந்திருக்கிற புனித அந்தோனியாரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இதோ அவருடைய விண்ணக பிறப்பை திருவிழாவாக, பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீண்டுமாய் நம்மை புனிதரின் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட பிள்ளைகளை அவருடைய பரிந்துரைக்குள்ளே வைத்து இந்த நவநாள் ஜெபத்தை ஏறெடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் சிறப்பு மன்றாட்டுக்களை புனிதரின் திருப்பாதம் அமைதியில் நினைவுகூர்ந்து வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக.
இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவரின் ஆளுகைக்குள் நம்மையே கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் ஒன்றாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, பொது காலத்தின் 11ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கத்தை செலுத்துகிற பிள்ளைகளாக புனித பதுவை அந்தோணியாரோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனையை செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ ஆராதனை டிவி என்கிற கடவுள் நமக்கு கொடுத்திருக்க இந்த அற்புதமான வலையொலிதளம் வழியாக கூடி வந்திருக்கிற இவ்வேளையில் ஆண்டவரை உற்று நோக்குவோம். புனித அந்தோணியாரின் வழியாக எத்தனையோ நன்மைகளால் நாம் நிரப்ப பெறும்படி நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் வெற்றி மேல் வெற்றி பெறும்படி செய்திருக்கிறவர் இந்த ஆண்டவர். ஆகாதது எதுவுமே இல்லை. சர்வ வல்லவரின் திருக்குமாரனான இந்த இயேசு ஆண்டவரால் ஆகாதது எதுவுமே இல்லை என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறவர் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொன்ன புனிதருக்கு பெருவிழா எடுத்த நன்றி உணர்வோடு இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு இன்றைய நாளின் திருப்பாடல் பதிலுரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் 51 நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி சொல்லும்படியான வார்த்தைகள்: கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். இன்றைக்கு முதல் வாசகமாக அமைந்திருக்கிற இறைவாக்கினர் எலியா வழியாக
இறைவனின் கடும் சினம், அவ்வளவு கோபமான உணர்வை ஒரு சாதாரண குடிமகன் நாபோத்திடம் இருந்த சிறிதளவான ஒரு அந்த திராட்சை தோட்டத்தை தன் அதிகார வெறி கொண்டு தன்னை தவறாக தூண்டிவிட்ட தன் மனைவி ஈசபேலுக்கு பணிந்து ஆகாபு அரசன் அநியாயமாக அதை அபகரித்ததோடு மட்டுமல்லாமல் நாபோத்தையும் கொலை செய்த அந்த செயலை எலியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் கண்டிப்பதை, இதோ எந்த ஒரு அதிகார வெறியோடு நீ நாபோத்துக்கு எதிராக செயல்பட்டாயோ அதே ஒரு அதிகார வெறியோடு உனக்கு எதிராக நாம் செயல்பட தூண்டுவோம் என்று நாபோத்தை நாய்கள் நக்கிய அதே இடத்தில் உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும், உன்னுடைய மனைவி ஈசபேலை நாய்கள் தின்னும் என்கிற அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை எலியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் முன்னுரைப்பதை நாம் கேட்க இருக்கிறோம். வார்த்தைகளை கேட்டதுமே கலங்கி போனவனாக, ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று திருப்பாடல் 51 தாவீது அரசர் தன் உள்ளத்தை எப்படியாக ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ அப்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆகாபு அரசனை அவனை கடவுள் மன்னிக்கின்றார் என்கிற அற்புதமான சிந்தனையை நாம் பெற இருக்கிறோம். நற்செய்தியிலும் ஆண்டவர் அன்பு என்கிற உயர்ந்த நெறியை நமக்கு பாடமாக தருகிறார். பிரியமானவர்களே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா என்கிற அந்த பாடல் நம்பிக்கையாளர்கள் மத்தியில் கடவுளுக்குரிய உணர்வோடு வாழ்வதற்கு, கடவுளுக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாய் அன்பு செய்வதற்கு தூண்டின ஒரு பாடல். இந்த பாடலை குறித்து இப்படியாய் சொல்லுவார்கள்: அன்பு கூறுதல், அன்பு கூறுதல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அதிகமாய் அது அமைகிற போது தெரிந்தவர்களை மட்டுமல்ல, தெரியாதவர்களை மட்டுமல்ல, நமக்கு பிடிக்காதவர்கள், நமக்கு எதிரானவர்களை, நமக்கு பகைவராக இருப்போரை அன்பு கூறுதல் அது என்பதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. இயேசுவே வாழ்ந்து காட்டி இருக்கிற வாழ்க்கை. அதை இன்றைக்கு நாம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை பணிக்கிறார். அப்படி அன்பு கூறுதல் அதிகமாகிற போது சாத்தானின் கூறுகள் அடிபட்டு போகும், உடைபட்டு போகும். இந்த இயேசுவின் நாமத்தினாலே அவை அழிக்கப்படும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம் உள்ளத்தில் எழுப்பக்கூடிய உணர்வாக இருக்கிறது. ஏதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் தாம் வாழ்ந்த அந்த காலத்தில் தமக்கு முன்பாக இருந்த ஒவ்வொருவரையும் நிறைவாய் அன்பு செய்தவர். அவங்க என்னைய இகழ்ந்து பேசுகிறாங்க, என்னை கேவலமாக பார்க்குறாங்க, எனக்கு எதிராக சதி செய்கிறாங்க, எனக்கு எதிரானவர்களாகவே இருக்கிறார்கள், என்னை மட்டம் தட்டுகிறார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்குள் பொங்குகிற அந்த இயேசுவின் அன்பை, என்னை ஆட்கொண்ட அந்த ஆண்டவரினுடைய அருளை, இரக்கத்தை எல்லாரோடும் பகிர்வேன் என்று சொன்னாரே, அந்த புனிதரின் பரிந்துரையில், பாதுகாவலில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நாமும் இதோ இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுகிற போது அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று இந்த ஆண்டவரை நோக்கி பாடுகிற போது உண்மையிலேயே எந்த தடைகளோடு நான் போராடி கொண்டிருந்தால், எத்தகைய பற்றாக்குறைகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த நோயின் பேயின் சூழ்ச்சிகளால் நாங்களும் எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளும் ஆட்டுவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், இதோ என் ஆண்டவரை அன்பு கூர்வதிலிருந்து, அவருடைய சாயல் தாங்கியிருக்கிற உயிர்களை அன்பு கூர்வதிலிருந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்கிற வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, உணர்வோடு இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எத்தனையோ வகைகளில் கடவுளின் உதவிகளை, இந்த இயேசு ஆண்டவருடைய உதவிகளை புனிதரின் பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரை எபினேசரே என்று அழைத்து எதுவரை உதவியவர் இனியும் எனக்கு உதவி செய்வார், நான் ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடி ஆண்டவரை பாடி துதிப்போம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இவெல்லாம் ஒரு ஆளா? இவெல்லாம் எனக்கு முன்னாடி பெரிய மதிப்புக்குரியவளா வளர்ந்துட்டாளா? மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதம் வேறு. ஆனால் இதோ உன் உள்ளத்தை பார்க்கிறவர், உன் அகத்தை பார்க்கிறவர், தன் கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்ற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர். நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன் என்று நம் ஒவ்வொருவரையும் கண்டுகொள்ளுகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை இதோ எல்ரோயி எல்ரோயி என்று இந்த வார்த்தைகளிலே சொல்லி நம்மை கண்டுகொண்ட தெய்வத்திற்காக நன்றி உணர்வோடு நம்மை ஒப்புக் கொடுத்து பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாய்களை திறந்து ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆகாதது எதுவுமே இல்லை,
இந்த இயேசு ஆண்டவரால் ஆகாதது எதுவுமே இல்லை என்பதை தாம் ஆற்றிய அத்துணை புதுமைகள் வழியாகவும் நமக்கு கற்றுத்தருகிறவர் நம் பாதுகாவலர். இதோ அந்த புனிதரின் பரிந்துரையால் எத்தனையோ விதமான நோய் நொடிகளிலிருந்து இதெல்லாம் சுகமாகாது, உங்களுக்கு நலம் கிடைக்காது, இப்படி நடக்கவே வாய்ப்பில்லை என்று மருத்துவர்களாலும் மருந்துகளாலும் கைவிடப்பட்டவர்களை கூட இதோ ஆண்டவர் இயேசுவின் பெயரால் புனிதர் நமக்கு நலமானவைகளாக நலமாக்கும் நிலைகளாக மாற்றி கொடுத்திருக்கிறாரே. நன்றி உணர்வை உள்ளத்தில் கொண்ட பிள்ளைகளாக யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, புனித அந்தோனியார் வழியாக எனக்கும் சுகம் தந்தீரே, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தீரே, என் ஜெபத்தை கேட்டீரே, நன்றியப்பா என்கிற உணர்வோடு சுகம் தருகிறது ஆண்டவரை நோக்கி யெகோவா ரஃபா என்று பாடி அழைத்து அவரை நாம் மாட்சிப்படுத்துவோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. பிரியமானவர்களே, புனித பதுவை அந்தோனியார் தூய்மையான உள்ளத்தால் இயக்கப்பட்டவர். அவருடைய பரிந்துரையோடு கூடி வந்திருக்கிற நாமும் இயேசுவை நோக்கி, எல்லாம் வல்லவரை நோக்கி, அப்பா கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்று நம்மை ஒப்புக்கொடுக்கிற தருணம். அப்பா, எனக்குரிய சொத்தில் என்னுடைய பங்கை தாரும் என்று சொல்லி வலிந்து தந்தையிடமிருந்து பிரிந்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்து மனம் வருந்தி, இதோ நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன், என் தந்தையிடத்திலே போய் அப்பா என்று அவருடைய காலில் விழுந்து
அவருடைய வேலையாட்களில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும்படி நான் கேட்பேன் என்று பாவத்திற்காக மனம் வருந்தி, ஆனால் வேலைக்காரனாக அல்ல, மகனாகவே இழந்து போன எல்லா உரிமைகளையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டதாக லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. உண்மையாய் இந்த இயேசுவை நோக்கி உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுக்களோடும் உடைந்த உள்ளமாக நம்மை கையளிக்கிற போது நலம் தரும் மருந்தாய் நம்மில் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளில் அவருடைய வல்லமை இந்த நாளில் இறங்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்மை எப்போ கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அதிகமாய் எங்களை அன்பு செய்கிறவர், கோடி அற்புதர், உமக்கு உண்மையாய் ஊழியம் புரிந்து தன்னை அர்ப்பணித்தவர், திரு அவையின் வெற்றி மலர் புனித அந்தோணியாரின் பெயரால் நாங்கள் கூடும்படியாய் செய்திருக்கிறோம். புனித அந்தோணியாருக்கு திருவிழா பெருவிழா எடுத்து மகிழும்படியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். புனிதர் வழியாக எத்தனையோ நன்மையான காரியங்களை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, உடல் மன நோய்களை போக்கி உம் பிள்ளைகளின் உபத்திரவங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து உள்ளும் புறமும் உம் பிள்ளைகள் நலம் பெறும்படியாய் செய்திருக்க பச்சிலைகளோ மருந்துகளோ அல்ல, இதோ என்னுடைய வார்த்தை உன்னை நலமாக்கும் என்று சொல்லுகிறவரே, அருள்வாக்கு புனிதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே தங்களை ஒப்புக் கொடுத்த தடைகளோடு போராடின எத்தனையோ பிள்ளைகள் தடைகளை உடைத்தெறியும்படியான வல்லமையை நீர் கொடுத்திருக்கிறேன். வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்திருக்கிறேன். இந்த இடத்தில் கொடுத்த பணம் வருமா வராதா என்கிற தயக்கத்தில் இருந்த பிள்ளைகளின் ஏக்கத்தை நீக்கி உடைய பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் வராதிருந்த அந்த நிலுவை தொகை உன் பிள்ளைகளை வந்தடையும்படியாய் செய்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு குழந்தை பேச்சினை கொடுத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு தாலி பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிறுவனத்தில் நான் விரும்புகிற இந்த ஒரு இடத்திற்கு பணி உயர்வு கிடைக்குமா என்கிற உன் பிள்ளைகளின் வேண்டல்களுக்கு நீர் கனிவாய் செவி சாய்த்திருக்க நன்மைகளின் ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு நலம் தந்த உன் பிள்ளைகளுக்குள் நம்பிக்கையாயிருந்து உன் பிள்ளைகளை உயர்வுக்கும் சிறப்புக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட அன்பு கூறுங்கள், இன்னும் அதிகமாய் நீங்கள் அன்பு கூறுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களை மட்டுமல்ல, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற உறவுகளை கடந்து உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகளை, உங்களுக்கு பாரதூரமாய் இருக்கிறவர்களை, உங்களுக்கு தொல்லையாய் இருக்கிறவர்களை நேசியுங்கள் என்று நற்செய்தி வழியாக அழைப்பு கொடுக்க இதோ பலகீன பிள்ளைகளாக உம் திரும்ப எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் சார்ந்த பொருளுக்காக, பணத்திற்காக, சொத்துக்களுக்காக இவனை கொன்றுவிடலாமா என்கிற அளவுக்கு கொடூர மனம் படைத்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோம். பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதோ முதல் வாசகத்தில் ஆகாபு அரசனுக்கும் ஈசவேலுக்கும் நீர் கொடுக்கிற அந்த சாப மொழியை, நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டதை குறித்து, அவர்களை குறித்து நீர் வெளிப்படுத்துகிற அந்த ஒரு முடைய கடுமையான கோபம் மிகுந்த உணர்வை எலியா இறைவாக்கினர் வழியாக நாங்கள் கேட்க இருக்கிறோம். இயேசுவே, எங்களை அன்பு செய்கிறவர், இந்த மண்ணோடும் இந்த மண் சார்ந்த பல்வேறு வகையான சொத்துக்களோடு ஒன்றுபடுத்தி கொள்ளுகிற நாங்கள் இதிலிருந்து எங்களை விடுவித்து கொள்ளும்படியாக உமையே எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு கொடையாக, நேசமாக உம்மை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே எங்களை நீர் அழைக்கின்ற ஏற்பது கடினமாக இருந்தால், எதிரிகளை அன்பு செய்வது என்பது எங்களுக்கு ஒருபோதும் ஆகவே ஆகாது என்று சொல்லுகிற உணர்வு இயல்பாக எங்களுக்கு பிறந்தாலும், இதோ
இயல்புகளுக்கு மாற்றாக உம்முடைய வல்லமையை எங்களுக்கு துணையாக கொடுக்கிறவர். புனித பதுவை அந்தோணியாரை ஆட்கொண்ட அதே வல்லமை, அதே அன்பு தீ இதோ இந்த நாளிலே உமை நோக்கி ஜெபிக்கிறவும் பிள்ளைகளுக்குள்ளும் பற்றி எரியும்படியாய் உடைய பிள்ளைகளை எப்போ கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகள் இந்த உறவு சிக்கல்களினால் எதிர்கொண்டிருக்கிற வாழ்க்கை சீரழிவுகளை நீர் அறிந்திருக்கிறேன். நிம்மதியில்லாத வாழ்க்கை, எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும் இன்னும் போதல பத்தாது என்று பேராசையோடு இன்றைக்கு அழிவை தேடி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிற, அகன்ற கால் விரித்து நிறைவு காண முடியாத பிள்ளைகளாக இருக்கிற, தூக்கம் வரலப்பா என்று சொல்லி தினம் தினம் அழுகிற பிள்ளைகளாக, எவ்வளவோ மருந்தை உட்கொண்டும் எத்தனையோ மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டும் நிம்மதியில்லாத ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளை, உறவு சிக்கல்களிலே சிதையுண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை, ஆண்டவரே இவர்களை பிடிக்காமல் அவர்களை பிடிக்காமல் என்று உள்ளத்திற்குள்ளே தினம் தினம் பொங்கி எழுந்து உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இதோ உடைய கருணை கண்கொண்டு நோக்கி பார்க்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று ஆகாபுக்கு நீர் இறங்கி வந்தீரே, உன் முன்பாக பணிந்த போது அவனுக்கு ஆசிரை கொடுத்தீரே, உயிர் பிச்சை கொடுத்தீரே, அப்படியான ஒரு ஆசீர்வாதம் இதோ இந்த நாளிலும் இயேசுவே புனித அந்தோணியாரின் பெயரால் உம்மை நோக்கி கையேந்தி ஜெபிக்கிற, உயிர் பிச்சை கேட்கிற, விடுதலை கேட்கிற, நலமான வாழ்க்கையை கேட்கிற, மன சந்தோஷத்தை கேட்கிற, மன நிம்மதியை கேட்கிறவும் பிள்ளைகளுக்குள்ளும் நீர் ஆசீர்வாதமாய் இறங்கி வர நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு மருந்தாக அமையட்டும். உடைய வல்லமையுள்ள பிரசன்னம் உன் பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி உன் பிள்ளைகளை பல்வேறு வகைகளிலே உபத்திரம் செய்து கொண்டிருக்கிற எல்லா வகையான எதிர்மறை சிந்தனைகளிலிருந்தும் சாத்தானின் கட்டுக்களிலிருந்தும் அலகையின் அந்தகார சக்திகளின் பிடிகளிலிருந்தும் உன் பிள்ளைகளை நீரே விடுவித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்குரிய பிள்ளைகளாக நீரே அந்தோணியாரை தேர்ந்து கொண்டதைப் போல உன் பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்து வழிநடத்தும். உன் பிள்ளைகள் மேல் உடைய ஆசீரை தாரும். உன் பிள்ளைகளினுடைய பாவங்கள், உடைய பிள்ளைகளினுடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் அனைத்தையும் நீர்தாமை எடுத்து போட்டு உன் பிள்ளைகளுக்கு நலமானதை நீ தந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகளுக்கு மீண்டும் வாழ்வுக்கான அத்துணை வாசல்களையும் திறந்து உன் பிள்ளைகளை நல்லாயனாக நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகள் மீது உடைய கருணையை அளவில்லாமல் பொழிய போகிற உடைய கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்துணை நன்மைகளும் உடைய பிள்ளைகளை வந்தடைய செய்ய போகிற உடைய மாபெரும் கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாங்கோயரீவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. முறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சியோடு
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் இல்லம் ஆனந்த வெள்ளம் இன்றைய நாளினுடைய
அழைப்பு பல்லவி வருகை பாடலை நாம் கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனிதரின் மாதமாக இந்த ஜூன் மாதத்தில் பல இடங்களிலும் புனிதரின் பெயரால் திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில சிற்றாலயங்களில் அவருடைய சூழல் கருதி கொண்டாடுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் சார்ந்திருக்கிற உறையூர் பங்கு குடும்பத்திலும் 10 நாட்கள் மிக சிறப்பாக இந்த திருவிழா நடந்தேறி இருக்கிறது. ஆனந்த ஒரு உணர்வோடு தான் இன்றைக்கு இந்த திருப்பலியை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். நிச்சயமாக புனிதர் வழியாக கடவுள் இன்னும் நம்மை அதிகமாக நேசிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம் தேவைகளில் உடன் இருக்கிறார், நம் மீது அக்கறை காட்டுகிறார் என்கிற உணர்வோடு நம்மை இந்த திருப்பலி வழியாக ஆண்டவருக்குள் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஆராதனை டிவி என்கிற இந்த தளம் வழியாக ஆண்டவர் அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எட்டும்படியாக செய்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுகிற வேளையில் இந்த நாளின் திருப்பலி கருத்துகளுக்குரிய குடும்பங்களுக்காக இறை இரக்கத்தை வேண்டுகிற இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற அன்பு உள்ளங்களையும் இந்த பலிபீடத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து இறை அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலான இறைவா, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 29 முடியும். அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரவேலின் அரசன் ஆகாபை போய் பார்.
அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள அங்கு போகிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதன பட்டத்தை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் ஏபாராவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தாள் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தே இறந்தாள் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதன பட்டத்தை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரேயின் செய்து கொண்ட சிலைகள் எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொள். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் அன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவருக்கு வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். 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 உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும்.
கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5:43 தொடங்கி 48 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாகச் செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசு கொடுத்த புதிய கட்டளை, ஒரே ஒரு கட்டளை, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இந்த அன்பு செலுத்த தவறுகிற போது என்ன நடக்கிறது? அதற்கான கடவுளினுடைய பதில் மொழி எதுவாக இருக்கிறது? அந்த பதில் மொழியை கேட்கிற அன்பு செய்ய மறந்த நபர் எப்படியாக கடவுள் திருமுன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும்? தாழ்த்தி கொள்ளுகிறவருக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? இன்றைய முதல் வாசகம். ஆகாபுக்கு கடவுள் எலியா வழியாக கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனை நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, தமிழ் இலக்கியத்தில் புறநானூற்றில் இப்படியாக வார்த்தைகள் அமைகிறது. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். ஓம்புமின்ன தவிர்க்க. அதுதான் எல்லாரும் உவப்பது. அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியும் அதுவே. நன்மைகளின் ஊற்றானவர் நம் கடவுள். தம் சொந்த சாயலில் பாவனையில் தம் உயிர்காற்றின் பங்காளிகளாகும்படி நம்மை படைத்திருக்கிறார். இப்போ கடவுளிடம் இருக்கிற அந்த நன்மைத்தனம் நம்மிடமும் இருக்கணும். அடிப்படை கடவுளின் படைப்பினுடைய அறமே நல்லது செய். ஆனால் புறநானூறு சொல்லுகிறது, அப்படி ஒருவேளை உன்னால் நல்லது செய்ய முடியலையா, அல்லது கெட்டது செய்யறத தவிர்த்திரு. அதுதான் எல்லோருக்கும் நன்மை பயக்கும், நல்வழியில் வாழ்க்கையை செலுத்தக்கூடிய நெறியும் அதுதான். இப்படிப்பட்ட ஒரு அறநெறியை மீறி செல்லுகிறவனாக ஆகாபு அரசன். அன்புக்குரியவர்களே, ஆகாபை குறித்து கடவுள் சொல்லுகிறார், என் பார்வையில் தீயனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்று விட்டாய். கெட்டது செய்யறதுல கடவுளுக்கு பிரியமானதை பிரியமில்லாததை செய்யறதுல ஆகாபு ரொம்ப குறியா இருக்கிறான் அப்படிங்கிறத இறைவாக்கினர் வழியாக இறைவன் முன் அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகாபு மட்டுமல்ல, இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற உலகத்தில் எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கு சொல்லிக்கொள்ளுகிற பலரும் நல்லது அல்லாததை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு முன் கெட்டவர்களாகவே இருக்க தங்களை தொடர்ந்து கையளிக்கிறார். எலியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் ஆகாபை குறித்தும் ஆகாபை இந்த பாவச் செயலுக்கு தூண்டுகிற ஈசபேலை குறித்தும் வெளிப்படுத்துகிற கடும் சின்ன சொற்கள். அவ்வளவு கோபமாக கடவுள் பேசுவதாக நம்ம எங்கேயும் பார்க்கறது. அவ்வளவு கோபமாக கடவுள் பேசுகிறார். உன் குடும்பத்தை அழிப்பேன், ஏன்னா நீ இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கி என்னை பெருஞ்சினம் ஊட்டினாய். அப்போ நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், ஒரு கெட்டது செய்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏதோ யாருக்கு எதிராக செய்கிறோமோ அவங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, அவர்களை படைத்த கடவுள் முதன்மையாக பாதிக்கப்படுகிறார். பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கடவுளினுடைய நன்மைத்தனத்தை பின்னுக்கு தள்ளி சுயநலத்திற்காக அழிந்து போகிற மண்ணுலக செல்வத்திற்காக எவ்வளவோ பெரிய செல்வம் அரசனுக்கு. அதனால் அந்த நாபோத் என்கிற மனிதர் ஒரு சிறிய திராட்சை தோட்டம், ரொம்ப சின்ன இடம், அதை அபகரித்து கொள்வதற்கு அவனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த ஈசபேல் அரசியும் அரசனும் கைகோர்க்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்லதல்லாத செயல் நடைபெறுகிற போது கடவுள் எவ்வளவு வேதனைப்படுகிறார். இந்த உலகத்தை படைத்த கடவுள் மனிதர்களை படைத்ததை குறித்து, மனிதர்களினுடைய செயல்பாட்டு திறனை குறித்து நல்லது அப்படின்னு சொல்லி அவர் உணரணும். ஆனால் உணர முடியாத அளவுக்குத்தான் மானுட குலத்தின் செயல்பாடு அன்றிலிருந்து இன்று வரை சென்று கொண்டே இருக்கு. இன்றைக்கும் பாருங்க, போர் பதற்றமான ஒரு சூழல். அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வான்வெளி தாக்குதல்கள், அப்பாவி மக்கள் மீது, என்ன நடக்குதுனே தெரியாதவர்கள் மீது, எந்த வகையிலும் இந்த போருக்கு காரணம் இல்லாத நபர்கள் உயிரை விட வேண்டிய, உடைமைகளை இழக்க வேண்டிய, அபலைகளாய் நிற்க வேண்டிய, அனாதைகளாய் நிற்கக்கூடிய நிலைகளை இந்த நூற்றாண்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ மனிதர்கள் எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருக்கிறார்கள், கடவுளுக்கு விரோதமாக துணிந்து செயல்படுகிறார்கள், புத்தி இழந்தவர்களாக இருக்கிறார்கள்.
பிரியமானவர்களே, திருவாசகத்தில் கடவுளின் இரக்கத்தை குறித்து இப்படியாய் இந்த வார்த்தைகள் அமைகிறது. குற்றம் எத்தனை அத்தனை எல்லாம் குணம் எனக் கொள்ளும் குணக்கடல் என்றே, மற்றும் நான் நம்பி இங்கு வந்து ஏற்றால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லீர், கற்ற நற்றவர்க்கே அருள்வீரேல் கடையன் எந்தன் கடைத்தலை செல்வேன். எவ்வளவு உணர்ந்து அந்த மாணிக்க வாசகர் கடவுளின் அன்பை, இரக்கத்தை, கருணையை பாடுகிறார் என்று பாரு. அப்படியே நீ மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்களா, அறநெறி பிறழ்ந்து விட்டார்களா, கடவுளின் கோபத்தை தணிப்பதற்கு கடவுளுடைய கருணையை தேடணும். இன்றைக்கு கடவுளே உன் பேரன்புக்கேற்ப இறங்கும் என்று திருப்பாடல நம்ம பாடியதைப் போல ஆகாபு அரசன் எலியா இறைவாக்கினர் வழியாக வருகிற இறைவனின் எச்சரிக்கை குரலை கேட்டு கடவுள் முன் பணிகிறான். சாக்கு உடைத்தி அவன் நோன்பிருந்து இறைவனை நோக்கி வேண்டுகிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். அப்படி பாவம் செய்தேன் வர்றப்ப நீ அப்படி பண்ண இப்படி பண்ண இதை சொன்ன அதை சொன்ன அப்படியெல்லாம் கடவுள் பேசுவாரா? ஒரு வார்த்தையும் சொல்லீர். யோவான செய்தி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, கையும் மையுமாக பிடிபட்டவள், அவளோடு பாவம் செய்தவர்கள், அவளோடு பாவம் செய்தவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் எல்லாம் அங்கம் சுற்றி நின்று கொண்டு அதையும் இதையும் பேசுகிறாங்க. மோசேயின் சட்டம் சொல்லுகிறது, அது சொல்லுகிறது, இது சொல்லுகிறது. ஆனால் எல்லாம் தெரிந்தவர் கடவுளின் மகன் மௌனமாயிருக்கிறார். அவருடைய மௌன மொழி அவ்வளவு இரக்கத்தை, அவ்வளவு கருணையை அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, அவளை குற்றம் சுமத்தி எல்லாருக்கும் அந்த கருணை தான் அங்கே காட்டப்படுகிறது. உங்களுள் குற்றம் இல்லாதவர் முதலில் அவள் மேல் கல் எறியட்டும். எவ்வளவு இரக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தை, நல் இணக்கத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள். ஒரு உயிரும், இறைவனால் படைக்கப்பட்ட உயிரும் அழியக்கூடாது என்பதில் கடவுள் ரொம்ப அக்கறை கொண்டவராக இருக்கிறார். ஒரு உயிர் பாதிக்கப்படுவது அவருக்கு அவ்வளவு வருத்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, எனக்கு எத்தனை உயிர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் கடவுள் படைத்த இந்த மனித விரோதிகளால், மிருகங்களால் இன்றைக்கு இரையாக்கப்படுகிறது. போர்கள் மட்டுமல்ல, பல்வேறு வன்முறை செயல், போதை பழக்க வழக்கங்கள், இச்சை, காமவெறி, இது இந்த நாட்களில் அதிகமாக இன்றைக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற, அவர்களினுடைய உரிமை பறிக்கப்படுகிற, அவருடைய உயிர் எடுக்கப்படுகிற நிலைகளை எல்லாம் இன்றைக்கு சமூக நிகழ்வுகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழல்களில் யாரிடம் திரும்பி செல்வது? யார் நமக்கு வாழ்வை கொடுப்பவர்? யார் நம்முடைய வாழ்க்கையை, உயிரை காப்பவர்? இறைவன். அந்த இறைவன் அன்பாக செயல்படுகிறார். அதைத்தான் இயேசு நற்செய்தியில் மிக அற்புதமாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாடு பெரும்பாலும் கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடெல்லாம் அரமாயிக் மொழியில் எழுதப்பட்டது. இப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் அன்பு என்பதை குறிப்பதற்கு கிரேக்கர்கள் 4 வகையான சொற்களை பயன்படுத்தினார்கள். பெற்றோர் பிள்ளைகள் இடையே இருக்கக்கூடிய அன்பினை குறிப்பதற்கு ஸ்டோர்ஜ் அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒரு இளைஞன் பருவமங்கையுடன் கொண்டுள்ள அன்பை குறிப்பதற்கு, காதல், அதை குறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தியது ஈரோஸ், அதான் எரோட்டிக் அப்படிங்கிற வார்த்தைகள் அம்மப்பா, ஈரோஸ் என்கிற அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள். அதே போல உணர்ச்சி தழுவிய ஒரு வாஞ்சையான சொல், குறிப்பாக சகோதர உறவில், நண்பர்கள் இன்றெல்லாம் வருகிற போது, உறவுகள் என்று வருகிற போது அதை குறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்பது ஃபீலியா. அப்போ ஸ்டோர்ஜ், ஈரோஸ், ஃபீலியா, இந்த வார்த்தைகள் கிரேக்க இலக்கியத்தில் அன்பை குறிப்பதற்கு சொல்லப்பட்ட சாதாரண வார்த்தைகள். ஆனால் உயர்ந்த அன்பை குறிப்பதற்கு, சிறந்த அன்பை குறிப்பதற்கு, தன்னலமில்லாத ஒரு அன்பு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை குறிப்பதற்கு, அந்த அன்பை குறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் அகாப்பே. பிரியமானவர்களே,
ஒருவர் மற்றவரின் நன்மையை மட்டுமே மனதில் கொண்டு அவன் மீது காட்டும் ஈடு இணையற்ற தன்னலமற்ற அன்பை குறிப்பதுதான் இந்த அகாப்பே என்கிற சொல். நாபோத்தை குறித்து எலியாவின் வாயிலிருந்து அவ்வளவு கோபம் ஆகாபை நோக்கி, ஈசபேலை நோக்கி முதல் வாசகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுதான் நாபோத்தின் மீது யாவே இறைவன், எலோஹிம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த அகாப்பே அன்பு. அந்த அன்பை தாங்கிதான் இயேசு நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்த இயேசு நமக்கு கற்பிக்கக்கூடிய படிப்பினையே பகைவரை பழிவாங்கு, உனக்கு பிடித்தமானவரை அடுத்திருப்பவரை அன்பு செய் அப்படிங்கிறத மாற்றி பகைவரையும் அன்பு செய். அதற்கு ரொம்ப மன வலிமை வேணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப எளிதாக நம்ம சொல்கிறோம், நான் செத்தா கூட என் மூஞ்சியில் முழிக்காத. அவ்வளவு உள்ளத்தை மனதை கடினப்படுத்தி கொள்ளக்கூடிய பிள்ளைகள் நம்ம வாழ்கிறனால கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து, சரி நம்ம தம்பி தானே, நம்ம அக்கா தானே அப்படி நம்மளால் இறங்கி போக முடியலை. சரி வயசானவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அவ்வளவு வன்மமாக இருக்கும். ஆனால் அது உடைக்கப்படும்படியான ஒரு அழைப்பை இன்றைக்கு இயேசு நமக்கு கொடுக்கிறார். அதுதான் திருவள்ளுவர் சொல்ல, இன்னா செய்தோர்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அப்புறம் எதுக்கு நம்ம உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதற்காக கடவுளின் படைப்பாக நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம்? என்ன கடவுளின் அன்பு செய்தி இந்த மானுடத்திற்கு தாங்கி வந்திருக்கிறோம்? இன்றைக்கு நமக்கு முன்பாக எழுப்பப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு நிச்சயமாக உருவாகும். ஒருபோதும் அது உயிர்களை எடுக்காது, அழிக்காது. அன்பு என்பது உயர்வுக்கும் சிறப்புக்கும் வாழ்வுக்கும் விடுதலைக்கும் எட்டுச் சொல்லக்கூடிய ஒன்று. அந்த விடுதலை என்பது யார் மீது அன்பு செலுத்துகிறோம் அவருக்கு மட்டுமல்ல, அன்பு செலுத்துகிற நபரும் விடுதலையை, ஆசிரை பெற்றுக்கொள்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. பிரியமானவர்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் தீமை இருக்கிறது. அந்த தீமையை பார்த்து ஒன்று பயந்து ஓடு, இல்லாட்டினாக்க தீமையை எடுத்து நீயும் வன்முறையாக தாக்கு. கல்லுக்கு கண் பல்லுக்கு பல், அது நேற்று நற்செய்தி. ஒன்று தீமையை தீயோரை எதிர்த்து நில், அடி, நீயும் அடி, இல்லாட்டினா ஓடி ஒளிஞ்சுக்க. ஆனால் இயேசு ஒரு மாற்று பாடத்தை முன்வைக்கிறார். மன வலிமையோடு நில். உன்னை எதிர்க்கிறவன், உன்னை காயப்படுத்துகிறவன், ஐயோ இவனை போய் காயப்படுத்துகிறோமே, இவனை போய் அடிக்கிறோமே அப்படின்னு அந்த குற்றத்தை உணர்கின்ற விதமாக அந்த மனத்திராணியோடு நிற்கும். பவுலடியாரை மனமாற்றத்திற்கு உட்படுத்தியது அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களிடம் காணப்பட்ட ஒரு மன வலிமை தான். அடித்தாலும் மீண்டும் இயேசுவின் பெயரால் கூடி வருகிறார்களே, அடிக்கிற நம்மை ஒருபோதும் அவர்கள் எதிர்க்க மாட்டேன் என்கிறார்களே. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு புதிய பாடத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் கூட அன்பு செய்வதில் அந்த ஒரு மன வலிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏன்னா நமக்கு பிடிச்சமானவங்க, நம்முடைய பெற்றோரை, நண்பர்களை, அது வெரி நேச்சுரல், இயல்பாகவே நாம் அவர்களை அன்பு செய்வோம். ஆனால் இன்றைக்கு இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது இயல்புக்கு எதிராக கடந்து போ. உனக்கு எதிராக இருப்பவர்களை, உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை, உனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை கடவுளிடம் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபி. அந்தோனியார் செய்தார். வணக்கத்திற்குரியவர்களாக நாம் பார்க்கிற புனிதர்கள் செய்தார்கள். தந்தையே, இவர்களை மன்னையும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை பாடத்தை புனிதர்களும் செய்தார். புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி அதைத்தான் செய்தார். கல்லால் எரிகிற போது, அப்பா இயேசுவே, இவங்கெல்லாம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க. இப்போ பகைவருக்காக ஜெபிக்கக்கூடிய உணர்வு. அன்னை தெரேசாள் காரி உமிழ்ந்தவனை பார்த்து சொன்னார் அல்லவா, ரைட்டுப்பா, இது நீ எனக்கு கொடுப்பது, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் என் இல்லத்தில் பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடு. அந்த மனிதனை, காரி உமிழ்ந்தவனை உள்ளூர சென்று பாதித்து ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இருப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய உணர்வை கொடுத்ததே, அந்த அன்புதான் இயேசு வெளிப்படுத்துகிறான். அத்தகைய ஒரு அன்பைத்தான் புனிதர்கள் வாழ்வாக்கினார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு அன்பை வாழ்வாக்கக்கூடிய வாய்ப்பு, அழைப்பு நமக்கு இருக்கிறது. முடியாது, இதெல்லாம் நடக்காது, மனித நிலையில் சொல்லலாம். ஆனால் இறைவனை நம்புகிற போது, இறைவனினுடைய அருளை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது நிச்சயமாக இந்த எதிரிக்குமான அன்பை நம்மால் கொடுக்க முடியும் என்பது இறைவனின் வார்த்தை. இயேசு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, புனிதர்கள் நடந்து சென்ற பாதை, அந்த பாதையில் நாமும் பயணிப்பதற்கு அன்பை உள்ளூர உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அமைகிற போது நிச்சயமாக இந்த உலகத்தில் அழிந்து போகிற செல்வங்களுக்காக, ஒரு சில நேரம் நீடித்து மீண்டும் மறைந்து விடுகிற இன்பத்திற்காக, இச்சைக்காக இன்னொரு உயிரை பழிவாங்கக்கூடிய, இன்னொரு உயிரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருபோதும் இழி செயல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அமையவே முடியாது, அமையக்கூடாது என்கிற உணர்வுக்காக நம்மையும் நம்முடைய மானுட குலத்தையும் ஒப்பு கொடுத்து புனிதர் வழியாக இறை அருள் வேண்டுவோம். ஆமேன். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற உம் மக்களின் வேண்டுதல்கள், சிறப்பாக ஆராதனை டிவிக்காக தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற பணியாளர்கள், எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இப்பலியில் யாருக்காக நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோமோ அவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர்கள் புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளின் அரசு நம்மிடையே அமைய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோனியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோனியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே,
அந்தோணியாரிடம் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.